வணக்கம். பிக் பாஸ் டே 32 இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தாச்சு. ஸோ நீங்களாம் சீக்கிரமாக போய் தூங்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பட் எனிவே இன்னி எபிசோடை பார்த்தோன்னே எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சாண்ட்ராவை காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் இல்லை சாண்ட்ராவை ஒரு டாப் கண்டஸ்டண்ட்டாக மாற்றுறதுக்கான எல்லா வேலைகளையும் ஒரு பக்கம் பிக் பாஸ் டீம் எடுத்துகிட்ருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எஸ்பெஷலி இன்றைக்குள்ளே எடிட்லாம் பார்க்கும்போது அவங்க என்னென்னலாம் அவங்கள நெகட்டிவாக காட்டுமோ அதெல்லாம் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் உள்ளார இருந்தது, அதுக்கப்புறம் இன்னும் பிக் பாஸ் எபிசோடில் நான் என்னென்ன மொமெண்ட்டை நான் உண்மையிலே என்ஜாய் பண்ணேன், எது கரெக்டாக போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேற்று பிக் பாஸ் நம்மளுக்கே தெரியும். பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரஜனோட சேர்ந்து அவங்களோட கணவரோட சேர்ந்து அந்த டாஸ்க்கை வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க எடுத்தோடனே ஆரம்பித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை திவாகர் வந்து என்னோட டீமில் இருக்கக்கூடாது. ஏன்னா திவாகர் ஃபாஸ்ட்டாக இருக்க மாட்டேங்கிறார். அவர் சொல்கிற ஒரு எல்லா வேலையும் அவருக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. தானாக பண்ண மாட்டேங்கிறாரு அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குறைகளை சொல்லி இவர் இருந்தால் நாங்கள் இந்த டீமில் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் கொடுத்துருக்காரு தெரியுமா. இது மாதிரி பண்ணி இப்போ ஒரு ஆளை வந்து அவங்க மாற்றிட்டாங்கன்னா, ஸ்வாப் பண்ணிட்டாங்கன்னா, இல்லை வேறு ரோல் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து அந்த டாஸ்க்கில் வின் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து நைட்டு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கண்ணாபனான்னு வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. அப்போ திவாகருக்கு அவரோட பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இல்லை திவாகர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சப்போர்ட் பண்ணதில் ஒரு பக்கம் ரொம்ப முக்கியமான பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வியனாக்கு, அதுக்கப்புறம் பார்வதி, அதுக்கப்புறம் விக்ரம்ங்கிற வினோத்லாம் கூட நல்லா சப்போர்ட் பண்ணார். அவங்க எல்லாருமே சொன்னாங்க இவர் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணார், நாங்கள் கொடுத்த எல்லா வேலையும் பண்ணேன். வந்து ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை அவங்க ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டில் என்ன ஆகிடுதுன்னா, மெஜாரிட்டி படி வந்து இவங்க டீமில் குக்கிங் டீமில் என்ன தான் குக்கிங் ஹெட்டாக சாண்ட்ரா இருந்தாலும் மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே திவாகர் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து அதை பாரு வந்து கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் இந்த சாண்ட்ராவோட இதை தாங்க முடியாமல் சரி எப்படியாச்சும் ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திவாகரை கெஞ்சுறாங்க. திவாகர் வந்து அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காரு. இல்லை இதில் வந்து அவங்க எப்படி வந்து நான் முடியாதுன்னு சொல்லி டிசைட் பண்ண முடியும், பிக் பாஸ் எனக்கு இது கொடுத்த ரோல் அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருந்தார். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே இதுக்கு முக்கியமாக பாரு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து இவங்க வந்து தன்னோட கணவர்கிட்ட போய் சொல்ல, கணவர் வந்து அவரை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமில்ல, அவர் உடனே பார்த்தோன்னா எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் போட்டுட்ருக்கவர். இவர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா, இவர் ஒயில் கார்டாக உள்ளார வந்ததுலேருந்து பார்வை வந்து மிரட்டிகிட்டு இருக்காரு. அதாவது உங்களை வந்து மக்கள் வந்து வெளியில் போனால் அடிப்பாங்க, சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு, அதாவது அவங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் இருக்கான், எப்படி இருந்தாலும் மக்கள் அமுச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது எதை மீன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு தெரியல. அதாவது இவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது விஜய் சேதுபதி கிட்ட, ஸோ அதனால் எனக்கு வந்து உள்ளார ஆட்கள்லாம் இருக்குது, உங்களை வந்து அமுச்சு விட்ருவோம் நீங்கள் ஓட்டிங்கில் கம்மியாக இல்லைனாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா, இல்லை வேறு என்ன எண்ணத்தில் சொல்கிறாரு அப்படின்னு தெரியல. ஆனால் இது வந்து ஒரு சீப்பான ஒரு பிஹேவியர். நீங்கள் ஒயில் கார்டாக வந்திருக்கீங்க, ஸோ அதனால் வெளியில் வந்து என்ன சொல்கிறது, இவங்களை திவாகரை அட்டாக் பண்ணால் மக்கள் உடனே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுறது வந்து உண்மையிலே ஒரு கேவலமான பிஹேவியர் தான். அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவர் பிரஜன் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக விளாண்டுருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சாண்ட்ராவோட புருஷனாக தான் விளாண்டுட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா உடனே வந்து அவங்களோட கேமை கூட அவங்க விளையாட விடாமல் இவர் வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டு வந்து எப்படி வந்து இப்படி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வராரு. ஸோ நேற்று அதே மாதிரி உடனே பாரு வந்து இது மாதிரிலாம் மிரட்டுறாரு. ஆனால் பாரு வந்து வேலைக்கு யாரு மாதிரியே இல்லை. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்லிட்டாங்க, ஏன்னா வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் இல்லைனாலும் நாங்கள் சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பிரியங்கா வராங்க. அது எல்லாத்தையுமே காட்டவே இல்லை. இப்போ நான் இப்போ சொன்ன எந்த விஷயத்தையுமே காட்டலை. பிரியங்கா வராங்க. பிரியங்கா வந்த உடனே இவங்க வந்து சாண்டா ஒரு பக்கம் கிச்சன் க்ளோஸ்டுங்கிறாங்க. பிரியங்கா வந்து ஆக்சுவலாக ஒரு கெஸ்ட்டு. ஸோ கெஸ்ட்டுக்கிட்ட வந்து இவங்க இது மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. யார் இவங்க? கிச்சனோட ஹெட்டாக இருக்கிறவங்க. இன்னொரு பக்கம் வியனா வந்து இல்லை நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பண்ண ஆரம்பித்தோன்னே இவரும் எப்படியோ வேலை நடந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி விக்ரமும் விட்டுறாரு. ஆனால் உடனே இவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஐயோ நம்மளோட பொசிஷன்லாம் எடுத்துட்டாங்களே, நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு தெரியும் உள்ளார வந்து பூந்து பண்ண ஆரம்பிச்சு திவாகர் வந்து வெளில அனுப்பினோன்னே இவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ நைட்டை மட்டும் பொறுத்துக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் பார்வதியும் அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் வியனா வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வியனாவை பற்றி கண்ணாபனான்னு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா பேசினாங்க. அப்புறம் காலைல வந்தோடனே எல்லாருமே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திவாகர் உள்ளார வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டிட்ட போய் உங்கள்கிட்ட துண்டு வந்து பழைய துண்டை கொடுத்தாங்க, சாப்பாடில் முடியோட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு
என்னென்ன அந்த அந்த இடத்துல அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மூக்க சிந்தி சட்டையில் தொடச்சிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கெஸ்ட்டுக்கு முன்னாடி போய் தும்பிக்கிட்டே இருக்காங்க. அது ஹைஜீனாக பார்த்தாவே இப்போ ஒரு டாஸ்க்கை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, அவங்கள உள்ளவங்கள வெறுப்பேற்றணும், இல்லைனா வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல நடக்க விடாமல் பார்த்துக்கணும் நல்லா போகிறது. அப்படி இருக்கும்போது அதுக்கு எவ்வளோ மெத்தட் இருக்குது. அதை விட்டுட்டு ரொம்ப கேவலமாக என்ன சொல்கிறது, அதை பார்க்கவே டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணும்போது இதுக்கு ஒரு பக்கம் நேற்று ஃபுல்லாக வயிற்றறிச்சலில் புலம்பிகிட்டு இருந்த திவ்யா கணேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹவுஸ் நல்லா போகலை அப்படின்னோன்னா உடனே குஷி, உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்னொரு சைடு உட்காந்து இதை பண்ணுவோன்னே இவருக்கு விக்ரமுக்கு கெஞ்ச தான் தெரியுதே தவிர ரூல்ஸ் வந்து ஆர்டர்லாம் போட தெரியல. எல்லாத்தையும் போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கார். லாஸ்ட்டில் வந்து பிக் பாஸ் என்ன சொல்லிடுறாருன்னா, இது வந்து நீங்கள் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி பண்ணணும்னா அங்கே சரி பண்ணுற மாதிரி என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் இந்த பதவியை விட்டு விலகிறேங்கிறார். இதில் பிரச்சனை என்னென்னா, பதவியை விட்டு விலகிறேன்னு சொன்ன உடனே வந்து திவ்யா அந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெக்சர் விட்றாங்க. இன்னொரு பக்கம் பிரஜன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெக்சர் விட்றாரு. நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன், இதை பற்றி பெஸ்ட் மேனேஜர், நீ இதுக்கெல்லாம் வந்து பெருசாக இது பண்ணாது அப்படின்னு. திவ்யா ஒரு பக்கம் இங்கே பாருங்கள், இதே தான் நானும் நேற்று ஃபேஸ் பண்ணேன், இப்போ புரியுதா அப்படி இப்படின்னோன்னா இவங்கள்ட்ட எல்லாம் இப்படி தான், இவங்க எல்லாருமே இப்படி தான் கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வினோத் வந்து கடுப்பாயிட்டார். நீங்கள் எப்படி வந்து நாங்கள் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் சொல்கிறீங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் அவர் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு போய் வந்து பொறுமையாக பேசினார், அதை ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணார், எல்லாத்தையும் பண்ணார், அமைதியாக கையாண்டார். உடனே இந்த அம்மா கத்துற மாதிரி கத்தலை. ஸோ அதனால தான் அங்கே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. இன்னைக்கு பிரச்சனை வந்ததுக்கான காரணம் இந்த டீமில் உள்ளவங்க மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து பிரச்சனை பண்ணாங்களா? இல்லை. பிரச்சனை வந்ததுக்கான காரணமே உங்கள் கூட இருந்தவங்க தான். யார்? சாண்ட்ரா பிரச்சனை பண்ணதுனால தான் இவ்வளோ பெருசாக வந்து போணுச்சு. அதில் வந்து இவங்களும் சேர்ந்து குளிர்க்க அணிஞ்சிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் இவ்வளோ நாளாக இருந்துகிட்ருக்கு, இவ்வளோ கேவலமாக விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி இவங்க பெருசாக லெக்சர் விட்டோன்னா இங்கே வந்து வினோத் வந்து நல்லா வந்து திருப்பி வந்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவர் பதவி விட்டு போகிறேன்னு சொன்னோன்னா பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பாஸ் வந்து அவங்களுக்குலாம் சாரி கேட்டு கெஸ்ட்டுக்கெலாம் சரி இப்போ இதுலேருந்து உங்களை ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க அப்படிங்கும்போது, கேப்டனாக தேர்ந்தெடுங்க அப்படிங்கும்போது அதில் சபரிக்கு தான் நிறைய ஓட்டு வருது. சபரிக்கு வந்து அவர் வந்து கேப்டனாக மாறுறாரு. சபரி கேப்டனாக மாறினோடனே மொதல் விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா போய் அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து திவாகரை மட்டும் இதுலேருந்து தூக்கிடுங்க, நான் வந்து இந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னோன்னா அந்த ஆள் வந்து உடனே எனக்கு இந்த இதை டேக் ஓவர் பண்ணிட்டு எனக்கு பிரச்சனை இல்லாமல் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை பண்ணுறாரு. அப்போ கூட குரல் கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா தான். எல்லாருக்கு முன்னாடி சொல்கிறாங்க அவங்க அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒருத்தவங்களை வந்து கிச்சன் ஹெட்டாக வச்சுருக்கீங்க, அந்த எம்ப்ளாயி வந்து உங்களோட கெஸ்டே போய் உங்களோட ஹோட்டலை பற்றி அவ்வளோ கேவலமாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சொல்கிறவங்கள நீங்கள் திருப்பியும் தலைமை பண்பு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு முட்டாளாக இருக்கணும், புரியுதா? எவ்வளோ பெரிய கேவலமான ஆளாக இருக்கணும், எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கணும். அந்த எம்ப்ளாயி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ முதல்ல ஹெட்டாகவே கொடுத்துருக்கக்கூடாது. ஒரு எம்ப்ளாயியாக வந்து அதிகபட்சம் சேர்த்துருக்காருன்னா ஒரு எம்ப்ளாயியாக சேர்த்துருந்துருக்கணும். ஆனால் அங்கே உள்ளவங்க இதை பற்றி யாருமே யோசிக்கல. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா எப்படியாச்சும் வந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இவர்கிட்ட போய் கெஞ்சுறாரு உடனே, நீ எப்படியாச்சும் பண்ணிடு, உன்னை விட்டா இந்த இது நடக்காது அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்புறம் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிறாரு. ஸோ திவாகர் வந்து அந்த வெல்கம் அந்த ஸ்டாச்சுவாக மாறுறாரு. இன்னொரு பக்கம் இவங்க வந்து கிளியராக இருக்காங்க. ஏன்னா வந்து என்ன சொல்லிடுறாங்க, இல்லை நான் வந்து இந்த இடத்துல இனிமேல் நான் ஒர்க் பண்ண மாட்டேன், நாளைக்கு இதே மாதிரி என்னையும் பண்ணுவாங்க, பிடிக்கலன்னா என்னை வந்து வெளில போகும்பாங்க, இதுக்கு நான் ஒத்து வர முடியாது, அவங்க வந்து இந்த டீம் விட்டு வெளில போகிறேன்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே உள்ள யாருக்குமே முதுகெலும்பு அப்படிங்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இருக்கார்ல, யார்? அமித் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த பிரச்சனை, இன்னொரு பக்கம் இவர் அழுது எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு இந்த ஆட்டமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டத்தை விட்டே போயிட்டார். அவர் ரொம்ப டீசெண்டான ஆள், அதனால் அந்த வேலையை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இடத்துல வியனா வந்து நின்று திவாகருக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதாகட்டும், நியாயத்துக்கு நின்னதாகட்டும், இன்னொரு பக்கம் ஹோட்டல் மேனேஜராக ஒரு ஆள் வராரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேவலமாக உங்களோட ஹோட்டலை பற்றியே உங்களோட கஸ்டமர், அதாவது இப்போ யோசிச்சு பாருங்கள், இது மாதிரி ஒரு பொசிஷனில் உள்ளவங்க நாளைக்கு வந்து சம்பளம் கொடுக்கலன்னா உடனே இதே மாதிரி பேசுவாங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து வேலையாக கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டா அதே மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு உங்களுக்கு இதை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு ஆளை உண்மையிலே ஹெட்டாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கிடையாதுல்ல. ஆனால் சாண்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஜிங்சாங் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருன்னா பார்வதியை பிடிக்காதவங்க, திவாகரை பிடிக்காதவங்க. ஆனால் இந்த டாஸ்க்கை இதுக்கு முன்னாடிலாம் சீக்கிரம் டாஸ்க்கை எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, மூக்கோடு வீட்டை இந்த கூட்டம் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.
Hey yo, you've been hacked. This safe hardened, but I found